என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன். அந்த பிரச்சனையால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகின்றது? இந்த பிரச்சனையானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்குள் என்ன நடக்கப் போகின்றது? என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு குழந்தையால் இந்த பிரச்சனை உருவாகப் போகின்றது என்று நான் சொல்கின்றேன். அது யாருடைய குழந்தை? எதனால் இந்த பிரச்சனை வரப்போகின்றது என்பதனை உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என் தங்க பிள்ளையே, அந்த சிறு குழந்தை நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? உன் பக்கம் எந்த தவறும் இல்லை என்பதுதானே இங்கு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படியானால் உன் மீது ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ பிரச்சனை என்று நினைப்பார்கள். அப்படி ஒரு சிலர் நினைத்தால்தான் உன்னுடைய பலவீனமானது, அந்த பலன்தான் உன் வாழ்க்கையில் இன்று உன்னுடைய குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம். அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலை உன் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்திலேயே இருக்கின்றது. எந்த தவறும் செய்யாமல் இருப்பதனால் நீ நல்ல பெயரை பெற்றுவிடுவாயோ என்கின்ற கவலை அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் நீ நல்ல பெயர் எடுக்கக்கூடாது என்பதில் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. உண்மையில் சொல்லப்போனால் இன்று இருக்கின்ற குடும்பங்களுக்குள் என்ன நடக்கின்றது தெரியுமா? ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதே மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. மற்றவர்கள் சந்தோஷமாக பேசுவதோ பழகுவதோ ஒரு சிலருக்கு பிடிப்பதே இல்லை. எல்லோரையும் பிரித்துவிட வேண்டும் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. இதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது என்று இந்த தாயானவள் எனக்கே புரியவில்லை. இவர்கள் என்னதான் செய்கின்றார்கள் என்று பார்த்தோமேயானால் அவர்களுக்கே சில நேரங்களில் இந்த விஷயங்கள் புரியாது. அடுத்தவர்களின் துன்பத்தில் சந்தோஷத்தை காண அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே புரியாத புதிராகத்தான் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தையால் பிரச்சனைகள் வரப்போகின்றது என்று நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ சற்று கவனமாகத்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் இதையெல்லாம் நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்படி நடக்குமா என்று நாம் நிச்சயமாக நினைப்போம் அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் எனக்கு அந்த நேரத்தில் நீ எந்த வகையிலும் ஆச்சரியப்படவோ எதையும் புரிந்து கொள்ளாமலோ நின்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். பொதுவாக ஒரு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது எல்லோருடைய குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கின்ற மனம் உனக்கு எல்லோருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மனது உன்னுடையது. யாரிடத்திலும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் பார்ப்பது கிடையாது. நீ மட்டுமல்ல, உன்னுடைய துணைக்கும் இதே எண்ணம்தான். யாரையும் குறைத்தோ மிகைப்படுத்தியோ பேசுவது கிடையாது. எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒன்று போல சமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைகள், அந்த மனதுதான் உன்னுடையது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களினுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற விஷயங்களில் எப்பொழுதுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்களை மற்றவர்கள் மாற்றுகின்றார்கள். எல்லாவற்றையும் தலைகீழாக பேசுகின்றார்கள். நீ செய்வதையே தவறாக சொல்கின்றார்கள். எவ்வளவோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்துவிட்டு உன்னுடைய குழந்தையை மட்டும் இவர்கள் குறைவாக செய்கின்றார்கள் என்று மற்றவர்களின் பேச்சை கேட்டு இவர்களின் மனது மாறுகின்றது. தன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றிய எந்த ஒரு தெளிவான விளக்கமும் தெரியாமல் அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்புவதனால்தான் உன் உடன் பிறந்தவர்களின் பாசம் என்னவென்று புரியாமல் நிற்கின்றார்கள்.
யாராக இருந்தாலுமே தன்னுடைய பிள்ளைகளைப் போலத்தான் தன்னுடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளையும் பார்க்க நினைப்பார்கள். ஒருவேளை அவர்கள் அதுபோன்று இல்லை என்றால் மட்டும்தான் இந்த சந்தேகம் அவர்களுக்கு வரத் தொடங்கும். இல்லாத பட்சத்தில் ஒருபொழுதும் இது போன்ற சந்தேகம் அவர்களுக்குள் வந்துவிடாது. அப்படியானால் என் பிள்ளையே, நீ கவனமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய குழந்தைகளின் பொறுப்பை அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே. நான் வெளியில் சொல்கின்றேன், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று யாருடைய கைகளிலும் நீ ஒப்படைக்காதே. இது அவ்வளவு நல்ல காரியமாக இந்த அம்மாவிற்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய உரிமையாளர்கள், அதாவது அவர்களை பெற்றவர்கள், ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் மற்றவர்கள் பல வார்த்தையை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இதே வார்த்தையை நீ சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொன்னால் அவர்களின் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் குறை இருந்தால் அதனை சற்றென்று சொல்லிவிடுகின்றவர்கள். உன்னுடைய குழந்தையை காணும்போது அதை அவர்கள் பின்பற்றுவது இல்லை. என்ன சொல்கின்றேன் என்று உனக்கு புரிகின்றதா? இது போன்ற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் உருவாக காத்து கொண்டு இருக்கின்றது. இது மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு அத்தனை கேவலமாக தெரியும். அதாவது உன்னையும் உன் குடும்பத்தையும் அத்தனை மோசமாக நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றும் இவர்கள் குடும்பத்திற்குள் இதுவெல்லாம் ஏன் நடக்கின்றது என்றும் அவர்கள் பேசிவிட வாய்ப்புகள் உண்டு. அதனால் நடக்கின்ற இந்த விஷயங்கள், உன்னை சார்ந்து நடக்கின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக கவனித்து வந்தாயானால் உனக்கு நடப்பது எல்லாமே என்னவென்று நிச்சயமாக புரியும். இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உனக்கு புரிய வந்துவிடும். நாம் எல்லாம் அளவோடு பழக வேண்டும். எந்த விஷயத்தையும் அளவோடு செய்ய வேண்டும். உனக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதைத்தான் அவர்களுக்கு நீ திரும்ப செய்ய வேண்டும். அதிகமாக செய்வதனால் உன்னை பாராட்டப் போவதில்லை. நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உன்னை மிகைப்படுத்தி சொல்ல போவதும் இல்லை. என்ன நடந்தாலும் அதில் குறைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே இவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் எந்த நிலையிலும் இந்த ஒரு அவப்பெயரை தாங்கிக் கொள்ள நீ தயாராகி விடாதே. எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அப்படி நடந்து கொள். நீ மற்றவர்களை உனக்கு மிகவும் நெருக்கமாக வைப்பதனால் உனக்கு யாரும் இங்கே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவதில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்லதை கொடுக்கும். நீ இந்த அம்மா இன்றி இந்த விஷயத்தை பொழுது யோசிக்கவில்லை. ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ சிந்திப்பாய். அன்றே நம் தாயானவள் நமக்கு சொன்னாலே, அதை கேட்காமல் நாம் இந்த அளவிற்கு இறங்கி ஒரு விஷயத்தை செய்து விட்டோமே. இப்பொழுது அவப்பெயரையல்லவா தூக்கி சுமக்கின்றோம் என்று நீ நினைப்பாய். அதனால் என் தங்க குழந்தையே, இன்றே நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. இந்த விஷயத்தை என்னிடத்திலே சொல்ல வந்திருக்கின்றீர்கள் என்று கூட நீ கேட்கலாம். என் செல்ல குழந்தையே, அங்கே அழுது கொண்டிருக்கின்ற ஆணுக்கும் உனக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது. உனக்காக அங்கே அவர் அழுது கொண்டிருக்கின்றார் என்கின்ற பட்சத்தில் அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனை தெரிந்து கொண்டு நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் இதை சொல்ல நான் வரவில்லை. என் தங்க பிள்ளையே, அவர் அழுவதற்கான காரணம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும்.
அது மட்டுமல்ல, உனக்கு மன நிம்மதியும் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே. பொதுவாக ஆண்கள் அழுவதை இங்கு யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள். அத்தனை மனதைரியத்தையும் வைராக்கியத்தையும் கடந்து ஒருவர் அழுகின்றார் என்றால் அவர்களுக்கான வழி எவ்வளவு ஆழமானது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே. குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல், குடும்பத்தையே பற்றி எதனையுமே கண்டு கொள்ளாமல் எத்தனையோ பேர் மதுவுக்கு அடிமையாகி நாள்தோறும் குடும்பங்களில் சண்டைகளை உருவாக்குவதும், பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும், மன நிம்மதியே இல்லாமல் இருப்பதும் அன்றாடம் நீ கண்டு கொண்டுதானே இருக்கின்றாய். அப்படிப்பட்ட ஆண்களுக்கு நடுவில் குடும்பத்தின் நலனையே தன்னுடைய நலனென்று எண்ணிக்கொண்டு குடும்பத்திற்காக அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு ஓய்வில்லாமல் உறக்கம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் அழுகின்றார் என்றால் அதனை அத்தனை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது அல்லவா. அவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய அவசியம் நம்மிடத்தில் இருக்கின்றது அல்லவா. அதனை நீ இன்று முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர்களின் அருமை உனக்கு இன்று முழுமையாக தெரியும். அதனால்தான் இன்று உன் தாயானவள் அதை நான் உனக்கு முழுமையாக விளக்கி சொல்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையை. எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேள். நம்மிடத்தில் அதற்கான தீர்வு இருக்கின்றது என்ற பொழுது அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. எத்தனை பிரச்சனைகள் எத்தனை வேதனைகள் இருந்தாலுமே அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒரு பொழுதும் ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். அப்படியே ஒருவேளை கண்ணீர் வந்துவிட்டாலும் கூட அதனை தனியாக சென்று அழுது விடுவார்களே தவிர யாருக்கு தெரியும்படியும் வெளிப்படுத்த மாட்டார்கள். இது அவர்களின் இயல்பான குணமாக இருக்கின்றது. உன்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆண் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும் பொழுது நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக் கூடாது அல்லவா என் அன்பு குழந்தையே. இதையெல்லாம் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்வதற்கும் காரணம் இருக்கின்றது. இத்தகைய மனங்களை கொண்ட ஒரு ஆண் உனக்காக அழுகிறார் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு உள் விஷயம் இதில் இருக்கின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன் மீது அதிகமான அன்பை கொண்ட ஒருவர் அழுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கின்றார் என்றால் அப்படி என்றால் உன் மீது அவர் வைத்த அன்பு எத்தகையது என்பதனை இன்று நீ மறந்துவிடக் கூடாது. அப்படி என்றால் நீ என்றுமே அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்குள் நடந்திருந்தாலும் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை பெருமை எல்லாம் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கின்றது என் தங்க குழந்தையே. அது மட்டுமல்ல, எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாமல் இந்த வாழ்க்கை முடிவு பெறாமல் கேள்விக்குறியாக நிற்பது போன்ற ஒரு நிலை அவர்களுக்கு வந்துவிட்டது. இதற்கு முன்பு அவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் இதை தண்டனையாக கிடைத்திருக்கின்றது என்று நீயாக சொன்னாலும் மனிதர்களாக பிறந்த நாம் மறப்பதும் மன்னிக்கவும் பழகிக்கொண்டு இருக்கின்றோம் அல்லவா. இங்கு இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருப்பது இல்லை, ஒரே மாதிரியான நல்ல பண்புகளை கொண்டிருப்பதும் இல்லை. ஆனால் இப்பொழுது அம்மா சொல்கின்ற ஆண் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கின்றார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் முதலில் உனக்கு அதிகமான காயங்களை கொடுத்திருந்தாலும் இப்பொழுதெல்லாம் அதையெல்லாம் நினைத்து அங்கே வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல என் தங்கமே, உண்மையான அன்பு என்பது சேர்ந்திருக்கும் போது உணர்வது மட்டுமல்ல, ஒரு சின்ன பிரிவின் போது அதன் காரணமாக இருவரும் தனித்திருக்கும் பொழுது இந்த பிரிவினுடைய உண்மையான வழி என்னவென்பது அப்பொழுதுதான் இருவருக்குமே புரியும். என் அன்பு குழந்தையே, இந்த சில கால பிரிவினைகள் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம் உறவு நம்மோடு இல்லை என்கின்ற கவலையில் அங்கே வாழ்க்கையை வெறுத்து ஏனென்று கேள்வி கேட்பதற்கு நீ வேண்டும்
நீ சாப்பிட்டாயா, ஏதாவது வேண்டுமா என்று கேட்பதற்கு கூட ஒரு உண்மையான ஆள் இல்லை. இதையெல்லாம் அவர்கள் உணரும் பொழுதுதான் உன்னை பற்றி அதிகமாக யோசித்து அங்கே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு துணையினை நாம் கஷ்டப்படுத்தி விட்டோமே, கண்ணீர் வடிக்கும்படி சில காரியங்களை செய்து விட்டோமே என்று அவர்கள் அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அம்மா சொல்வது யாரென்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? என் அன்பு செல்ல குழந்தையே, அவர்கள் உன்னை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்களின் எண்ணங்கள் முழுவதுமாக உன்னைதான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் அதைவிட அவர்கள் இந்த பிரிவினால் வந்த வேதனையில் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, இந்த பிரிவு என்பது உனக்கும் சேர்ந்துதான் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த பிரிவுகள் எல்லாம் உங்கள் இருவருக்கும் அவசியமா என்பதை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் நமக்கு கோபம் வந்தது. எதற்காக நமக்கு வாழ்க்கையில் இப்படி நடந்தது, எதற்காக நாம் அவர்களை காயப்படுத்தினோம் என்று உன்னை நினைத்து அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். உன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவர்களை தடுத்து நிறுத்துகின்றது. அதனால் கூடிய விரைவாகவே இதுவெல்லாம் சரியாகி அவர் தானாகவே உன் முன்னால் வந்து நிற்கத்தான் போகின்றார்கள். உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்கத்தான் போகின்றார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க குழந்தையே, உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் ஒரு பொழுதும் தன்னுடைய உயிராக உறவை பிரிந்துவிடக் கூடாது. பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது. ஒரு நாள் 2 நாள் என்று சொன்னால் கூட அந்த பிரிவானது சாதாரணமாகத்தான் தெரியும். ஆனால் மிக குறுகிய நாட்களிலேயே இப்படி ஒரு நிலைமையும் வந்துவிட்ட பிறகு இதை நீங்களாக உணர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பாதி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மட்டும் தனியாக இருந்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருவருமே சேர்ந்துதான் அதனை கடந்து வர வேண்டும். அந்த அழகான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை நல்ல புரிதலோடு இருக்க வேண்டும். இந்த அழகான அன்பான வாழ்க்கை நல்ல புரிதலோடு உங்களுக்கு மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவினுடைய ஆசை. என் அன்பு குழந்தையே, இன்னும் என்னுடைய சில குழந்தைகள் எல்லாம் வருட கணக்கில் பிரிந்திருந்து வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த அம்மா சொல்வது கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. என் குழந்தைகளே, உண்மையான அன்பு அங்கே அவர்களிடத்தில் இருந்தால் உடனே ஓடி வந்திருப்பார்கள். ஆனால் உன்னிடத்தில் உண்மையான அன்பு இல்லாத காரணத்தினால்தான் இன்னும் சில வருடங்களாக அவர்கள் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. மனமாற்றமானது அவர்களுக்குள்ளேயே ஏற்படும் பொழுதுதான் உங்களுக்கு உண்மையான மனமகிழ்ச்சி கிடைக்குமே தவிர யாரையுமே கட்டாயப்படுத்தி உண்மையான பாசத்திற்காக நாம் ஏங்கி நிற்கக்கூடாது. அதனால்தான் இந்த அம்மா பிரிந்திருக்கக்கூடிய என் குழந்தைகளுக்கு அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் அத்தனை நல்லதையும் நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்கு நல்ல வாழ்க்கை நிச்சயமாக அமையும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.